27. ஐயோ நான் தெரியாம பிசி காட்டலடா, கொஞ்சம் கீழே பிசி காட்டிடாடி. அப்ப நான் வந்து இது கேம் ஸ்கிரீன்ல இருந்துட்டேன். சாரி. காட்டு காட்டு ஆர்டிஎக்ஸ் காட்டு ஆர்டிஎக்ஸ் எம்எஸ்ஐ மதர் போர்டு என்னது? மதர் போர்டு என்னடா? கிகாபைட் ப்ரோ. கிகாபைட். ஓகே. எத்தனை RAM எவ்வளோ? RAM வந்து 32 ப்ரோ. மொத்தம் எத்தனை ஃபேன்டா? 1 2 3 மேல ஒரு 2 மேல 2 இருக்கா? ஆமா மேல 2 இருக்கு. 2ண்ணே. ஓ ஆமா, சைடுல 2 கீழ 2 பின்னாடி 1. கூலிங் சிஸ்டம் என்னது? கூலிங் சிஸ்டம் மாஸ்டர்னா பார்த்தேன். கூலர் மாஸ்டர். கூலர் மாஸ்டரா? ஓ நல்லா இருக்கு. மேல காட்டு. மேல ஃபேன் தெரியுதா தெரியாதா? மேல ஓ ஆமா, இல்ல வெளிய இருந்து அந்த பக்கம் இருந்து பார்த்தா மேல இருந்து பார்த்தா? மேல இருந்து பார்த்தா தெரியாது. மேல இருந்து பார்த்தா தெரியுமா? மேல இருந்து பார்த்தா தெரியுது, லைட்டா தெரியுது. ஓகே லைட்டா தெரியுது. எனக்கு காத்து வரா மாதிரி தான் கொடுத்தோம். யூஎஸ்பி இங்க காட்டு. என்னென்ன பின் இருக்கு முன்னாடி? டைப் சி 3.0. ஓகே நைஸ். எல்இடி யூஎஸ்பி. ஓகே ஃபைன். நைஸ் தான். சூப்பர். கீபோர்ட் மவுஸ் அதுலயே வந்துச்சா இல்ல வந்து என்ன பண்ணிட்டு வாங்கிட்டா? இல்ல ப்ரோ, நான் கீபோர்ட் ஜெப்ரானிக்ஸ் தனியா வாங்கிட்டேன் ப்ரோ. ஓ என்ன குவாலிட்டி போடுற? இப்போ முன்னேற்றத்தோட குவாலிட்டி முன்னேற்றத்தை சொல்லு. என்ன கே 1080 ல போட்டுருக்கேன் ப்ரோ. நெட்வொர்க் போட்டு ஸ்பீட் போட்டு 2K ல போடலாம் ப்ரோ. ஸ்பீட் செக் பண்ண அப்படியே. ஸ்பீட் டெஸ்ட் போடு எவ்வளவு வருதுன்னு பாப்போம். இப்படி திருப்புடா கேமரா, இப்படி திருப்புடா, எங்களுக்கு தெரியாது. அப்படியே வை. ஸ்பீட் டெஸ்ட் போடு. குரோம்ல போயிடு. குரோம்ல போயிடு. ஜாலியா இருக்கீங்களா? கலரா எரியுத. நீ டிசர்வ் இட். யூ டிசர்வ் திஸ். அவ்வளவுதான் தல. வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போகும். வாய்ப்பு எங்கேயும் போகாது. இன்னொருத்தருக்கு அடுத்த வரவங்களுக்கு போகும். அடுத்த வரவங்க நல்லா வரவங்க ஜெயிப்பார்கள். அடுத்தடுத்து வரவங்க நல்லா இருப்பாங்க. அவ்வளவுதான். முன்னாடி பரவாயில்லடா 150 வருதா? இதுல பண்ணக்கூடாது. இது வந்து ஃபேக். உள்ள போ. ஸ்பீட் டெஸ்ட் வெப்சைட் குள்ள போ. இது வந்து கொஞ்சம் வெளிய தான் பண்ணோம். இப்ப பண்ணு. கோ குடு. பக்கத்துல போ. எவ்வளவு வருது? பாத்தியா? அதுக்கு எவ்வளவு சேஞ்சஸ் பாரு. 30-40 MBPS பாரு சேஞ்சஸ் இருக்கு பாரு. 200 கிடைக்குதுடா. 200 பரவாயில்லை. 200 எவ்வளவு? 2K போட முடியுமாடா? 200னா 100 MBPS ல 2K போடலாம்ண்ணே. இல்ல வராது. 100 MBPS 2K வராது. வராது. டோனி எப்படி வந்து நீ வந்து ஒயர்ல கனெக்ட் பண்ணிருக்கியா? ஐபாடா? ஈத்தர்நெட் ப்ரோ. ப்ரோ வயர்லெஸ்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். சார்ஜர்ல கனெக்ட் பண்ணிருக்கியா? டுவான் யூஸ் பண்றியா? ஆமா ப்ரோ. ஒயர்லெஸ் செக் பண்ணியா? அது எப்படி செக் பண்றது? டேய் ஒயர்லெஸ் டுவான் தான வச்சிருக்க? ஆமா ப்ரோ. டிஸ்கனெக்ட் பண்ணு உன்னோட வயரை முதல்ல. டுவான் ஓபன் பண்ணு. டுவான் ஓபன் பண்ணு. பண்ணிட்டியா? இப்போ உன்னோட மானிட்டர் உன்னோட பிசியை காமிச்சி. இது ஐபேட் காமி. எனக்கு காமி ஐபேட. மேல இந்த கண்ட்ரோல் சென்டர் இழுத்து விட்டியா? அது வந்து என்னடா உனது ஆப்ஷனே காணோம். இங்க பாரு, கட்டமா போட்டுருக்கு பாரு. அழுத்து. அங்க ஸ்ட்ரீம் ஆயிடுச்சா? இப்ப ஃபுல் ஸ்கிரீன் போடு. அங்க பிசில உன்னோட ஐபேட்ல இருக்கிற வயர்ல எடுத்து விடு. அந்த ஐபேட்ல இருக்கிற வயர் எடுத்து விடு. ஐபேட்ல சார்ஜ் டிஸ்கனெக்ட் பண்றா. பண்ணிட்டியா? எங்க இப்ப திருப்பு. கரகரன்னு திருப்பு. உன்னோட கேரக்டர் திருப்பு. ஐபேட்ல கேரக்டர் திருப்புடா. அத காமிடா. ஸ்கிரீனை காமிடா. லாக் இருக்கான்னு பார்க்கலாம். அட ஸ்கிரீன் எதையும் காமி. இப்படி திருப்பு. யாரா பைத்தியம். அப்படியே இப்ப திருப்பு. கிறுகிறுன்னு திருப்பு. லாக் இருக்கான்னு தெரியும். கிறுகிறு. லாகே இல்லடா. உன்னோட ஸ்பீடுக்கு வருதுடா. 0 லாக் வருதுடா. இங்க மேல செட்டிங் போவேன். டுவானோட செட்டிங் மேல பாரு. டுவான் செட்டிங் இருக்கும் பாரு. மேல இருக்கும். மேல பாரு செட்டிங் இருக்கு பாரு. டுவான் மேல பாரு. உன்னோட கேரக்டர் போட்டோக்கு மேல செட்டிங் போட்டுருக்கு பாரு. செட்டிங் எழுது. இல்ல ப்ரோ. சரி, இன்னொரு டுவான் ஸ்கிரீன் இருக்கு பாரு. அத ஓபன் பண்ணு. இன்னொரு டுவான் ஸ்கிரீன் இருக்கு பாரு. அத ஓபன் பண்ணு. உன் தம்பி அத பண்றான். செட்டிங் போ. என்ன காட்டுது? கொஞ்சம் பக்கத்துல போனா தான் எங்களுக்கு தெரியும். பக்கத்துல போ. சரி, iOS டிவைஸ் போ. ஜெனரல்ல ஃபுல் ஸ்கிரீன் எனேபிள் பண்ணுங்க ப்ரோ. கனெக்ட் டிவைஸ் எனேபிள்
ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள். இதுல வந்து நீ வந்து 2K மாத்தி வைக்கணும். இதுல வந்து அப்பதான் இன்னும் ரெசல்யூஷன் கூடும். இங்க எவ்வளவு இருக்கு பாரு, 1980 கீழே என்ன இருக்கு, அதான் வச்சிருக்கியா? அதான் அதிகமா வச்சிருக்கு. ஓகே, அத கட்டு. ஓகே, வீடு இதுக்கு போ, ஜெனரல் போ, ஜெனரல் ப்ரோ. மேல இருக்கு ஜெனரல் போ. ஜெனரல் வந்து ஃபுல் ஸ்கிரீன் எனேபிள் பண்ணிக்கோ. ஓகே ப்ரோ. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு. டிவி வந்து ஒர்க் ஆகுதுடா, 200 mbps க்கு வயர்லெஸ் ஒர்க் ஆகுதுடா, பரவாயில்லடா. நல்ல வைஃபை இது போலயே. எங்க இப்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு. ஒரு டான்ஸ் போடு, இதுல ஒரு எமோட் போடு. அந்த ஸ்கிரீன் மினிமைஸ் பண்ணு, ஃபுல் ஸ்கிரீன் பண்ணு. மானிட்டர் அதுல ஃபுல் ஸ்கிரீன் பண்ணு. ரைட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்கிரீன் பண்ணு. டுவான மேல ரைட் சைடு இல்ல ஃபுல் ஸ்கிரீன். அவ்வளவுதான் முடிச்சான். இங்க டான்ஸ் போடு. கீழ பெரிய டான்ஸ். அதான் விடு. இது லாக் இருக்கானு எனக்கு தெரிஞ்சிரும். ஒன்ஸ் வெயிட் பண்ணு. பாரு வயர்லெஸ்ல பாரு எப்படி லாக் இல்லாம இருக்கு பாரு. ஜீரோ லேட்டன்சி. ஒன்னாவது. அவ்வளவுதான். இனிமேல் நீ சார்ஜ் இல்ல, ஒயர் பிடிச்சி அவசியமா எடுத்துட்டு சூச்சி போலாம், எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போலாம், எங்க வேணா போலாம், எப்படி வேணாலும் கையில வச்சு கிரில் பண்ணலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா ப்ரோ. என்னடா ஐபோன் அதெல்லாம் ஹீட் ஆகல ப்ரோ உங்களுக்கு. 200 mbps க்கு இப்படியாடா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இதுல 200 mbps இப்படி வயர்லெஸ் வரும்னு தெரிஞ்சா நான் கடைக்குடைய இது எட்காடுக்கு போய் ஓடிடுவேன். நான் சென்னையில இருக்கிறேன். நான் பரவாயில்லையே. மாஸ். டேபிள் வந்து என்ன டேபிள் ஆர்டர் பண்ணிருக்கேன்? டேபிள் வந்து ப்ரோ கொஞ்சம் லென்த்தா நான் உங்களுக்கு அனுப்புறேன் ப்ரோ. சரி ஓகே. இப்போ ஜெப்ரானிக்ஸ் இந்த இது ஓகே ஃபைன். எல்லாமே ஓகே. டிவைஸ் ஓகே, எல்லாமே ஓகே. இது ரேம் என்ன ரேம்? இது அப்படியே கிராஃபிக் செட்டிங் காமி. ரைட் கிளிக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணேன், அந்த டுவானை க்ளோஸ் பண்ணேன் தம்பி. ஆனா இன்னொரு மானிட்டர் நீ வாங்கணும்பா, சரியா? ஒரு 5,000 to 7,000 போட்டு அது இன்னொரு மிஷின் வந்தா கூட நான் வாங்கி கொடுத்துறேன். ஒரு மானிட்டர் எடுத்து நீ என்ன பண்ணா, மேல வந்து வெறும் கமெண்ட் படிக்கிறதுக்கும் இதுக்கு மட்டும் வச்சுக்கணும். ஒரே மானிட்டர் வேலையாவாது, சரியா? ஓகே ப்ரோ. ஒரே மானிட்டர் பட்டா சரிப்பட்டு வராது. ஒன்னு கொஞ்சம் நல்ல டிவைஸ் தான். காட்டு என்னது கொஞ்சம் க்ளோஸ் அப் ப்ரோ. AMD Ryzen 7 எவ்வளவு அது? Ryzen 7 வந்து 30 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எங்க பில் காமி எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்புனேன் ப்ரோ. இன்ஸ்டால 37 இல்ல Ryzen 7 எவ்வளவுடா? Ryzen 7 இருங்க உங்களுக்கு நான் பில் அனுப்புறேன் ப்ரோ. இல்ல அப்படியே சொல்லு எவ்வளவு. முன்னாடி போடா காமிடா என்னன்னு. இல்ல நீ வாங்கிருக்கியா? எவ்வளவு Ryzen 7 எவ்வளவு? 8 கோர் ப்ராசஸர் 30 சம்திங் வந்துருச்சு ப்ரோ. நான் 30,000 பரவாயில்ல. 4K நைஸ் தான். கொஞ்சம் அப்படியே இது என்னது? அடுத்து என்னது? RAM 32 GB எவ்வளவு ஆச்சு? இப்போ வேற RAM காஸ்ட்லி. RAM வேற காஸ்ட் ஆச்சு பயங்கரமா. ஏனால எவ்வளவு காஸ்ட்? RAM எவ்வளவு ஆச்சு? 32 GB 32 GB RAM எவ்வளவு? இன்ஸ்டாலே பார்த்து சொல்லு எவ்வளவுன்னு. இருங்க ப்ரோ அப்படியே பாக்குறேன். வேற என்ன கிராஃபிக்ஸ் வந்து 5060 எவ்வளவு ஆச்சு? RTX 5060 போதும். நான் ஆஃப் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடு. AMD Ryzen 7 8 கோர் பரவாயில்ல ப்ரோ. இது வந்து அடுத்த ப்ரோ இது வந்து 4090 போட முடியும் தானே? இது எனக்கு தெரிஞ்சு இது அந்த அளவுக்கு போடுற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான். டம்மி பிசி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 1.5 லட்சம்னா கொஞ்சம் அரசல் புரசலான பிசி தான் கிடைக்கும். ஏன்னா இவன் வந்து பெருசா வந்து மானிட்டருக்கு 3 லட்சமோ 4 லட்சமோ செலவு பண்ணல. எல்லாமே வந்து சிபியூல தான் போட்டிருக்கான். ஸோ அதனால வந்து பிசி கேம் கூட செட் ஆகும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ டெக்னிக்கல் காய் கிடையாது நான். பட் ஆனா இது ஓரளவுக்கு வந்து Ryzen 7 வந்து 32,000 ப்ரோ. 32,000 ஓகே. ஓகே அடுத்து RTX 5060 கிராபிக்ஸ் கார்டு வந்து 35 ப்ரோ. இதே 72,000 போச்சாடா? சூப்பர். ஓகே. RAM 32 GB. RAM வந்து 64 போட்டுக்கலாம்ல, ஏன் வந்து 32? சரி பிஜிஎம்க்கு ஓகே. பட் ஆனால் கண்டிப்பா மொபைல் இந்த பிசி கேம் கொஞ்சம் RAM எக்ஸ்ட்ராவா தேவைப்படும். ஓகே சரி அது ஒண்ணு இல்ல, வாங்கி ஃபிக்ஸ் பண்றது தான். ரெண்டுமே 32 GB 13,000 தானா? 13,500 ப்ரோ. ரெண்டு 13,500 இல்ல வெறும் 30,500 டோட்டலா வந்து 27,000 ப்ரோ. 27 ராமுக்கு
வெரி ஆமா RAM ரேட் ஏறிடுச்சு. RAM ஏறினால RAM ரேட் ஆயிடுச்சு guys. பயங்கரமா ரேட் ஆயிடுச்சு. Bro, it's perfect PC for PC gaming. அப்படியா? much better 5060. ஓகே. யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தது 5060 ஐடியா? RTX 5060. என் தம்பி தான் ப்ரோ. ஓ. அவன் கொஞ்சம் இது பாப்பான். ஓ, ஹாய் தம்பி. how are you? நைஸ் நைஸ். சரி ஓகே. வேற என்னடா? RTX கூலர் மாஸ்டர் போட்டுருக்கு. எவ்வளவு கூலர்? கூலர் மாஸ்டரா ப்ரோ? அது 7000 ப்ரோ கூலர் மாஸ்டர். ஓகே நல்ல ஓகே நைஸ் தான். இது CPU யூனிட் எவ்வளோ? கேபினெட் ப்ரோ. கேபினெட் பொட்டி. கேபினட்டா? ஆமா. 5000 ப்ரோ கேபினட். ஐயோ கேபினெட் 5000. ஆமா. மானிட்டர்? மானிட்டரா ப்ரோ? மானிட்டர் 15000 ப்ரோ. என்ன ஹெட்ஸ் இது? 144ஆ? ஆமா ப்ரோ. இல்ல 180 நினைக்கிறேன். 180யா? 165 ஹெட்ஸ் இருக்கு. 180 இருக்காது ப்ரோ. 144, 165, 240 அப்படிதான் இருக்கு. 144 வரும் ப்ரோனா. பார்த்தேன். 144 ஹெட்ஸ். ஓகே டேய் வந்து பிசியே விளையாடலாம்டா டேய். பிசி கேம் விளையாடலாம்டா வந்து. அநேகமா நீ GTA 5 விளையாடலாம் நினைக்கிறேன். GTA 5 செட் ஆகும்டா அதுல. நான் முடியும்னா. GTA 5 விளையாடலாம். வெரி நான் ஹாப்பியா டோனி? ஜாலி தான் ப்ரோ. பிசி செட் பண்ணிட்ட. M4 வேற கீழ கிடக்குது. அதாவது அந்த ரூமுக்கும் இந்த செட்டப்புக்கும் சம்பந்தம் இருக்கா? நடக்கட்டும். ரூம் அவ்வளவுதான் பெயிண்ட் பண்ணி ஒரு கேமிங் ரூம் மாதிரி மாத்து. உங்க சொந்த வீடு தானே? ஆமா ப்ரோ. காசு வர இடம் ஆபீஸ் எப்படி கிளீனா இருக்க வேணாமா? மாத்திர எனக்கு சீக்கிரமா ரூம மாத்துற சரியா? வேலை செய்யற இடம் ஆபீஸ் தரமா அப்படி கிளீனா இருக்கணும். பீ குட்டி மாதிரி இருக்க கூடாது. தத்திரம் பிடிச்சுக்கும். ஓகேவா? என்ன இந்த சமயத்துல யாருக்கு நீ நன்றி சொல்ல விரும்புற? என்ன விட்டுட்டு ரோஹன் ப்ரோ. நோ என்ன விட்டுட்டு ரோஹன் ப்ரோ. ரோஹன் ப்ரோக்கு, ஜோக்கர் ப்ரோக்கு, மிஷின் கொடுத்த எனக்கு மிஷின் கொடுத்த எல்லாருக்குமே ப்ரோ. சின்னதா கொடுத்த பெரிய மிஷின் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ப்ரோ. சூத்து பின்னாடி ஏதோ எரியுதா? மாலா எரியுதுன்னு ஏதாவது பின்னாடி காட்டு. சூத்து பின்னாடி என்னது உனக்கு ஏதோ எரியுதான்னு பாக்குறேன். ஃபேன் போட்டு வந்திருக்கியா? இல்ல எரியல. குளுன்னு இருக்கா? எனக்கு நான் ஹாப்பி தானே. எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லல்ல? ஹாப்பி தானே? ஹாப்பி தானே ப்ரோ. எந்த ப்ராப்ளம்? ஹாப்பி தான் ப்ரோ. நான் ஹாப்பி தான். நெக்ஸ்ட் என்ன டார்கெட் வச்சிருக்க? நெக்ஸ்டா ப்ரோ? நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? அடுத்து சேவிங்ஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி கோல்ட் வாங்குறதா. வெரி குட். ஜீரோ கான்ட்ரோவர்சி. அடுத்தவங்களுக்கா நீ ஒரு வாட்டி SBTS ராஜாக்காக விளையாண்டு கொடுத்த பத்தியா காசே இல்லாம? அது வந்து ஒன்று அன்னைக்கு தான் வந்து எல்லாம் ஃபைன் பண்ணாங்க நீ நல்ல பையன் அப்படின்னு. ஜீரோ கான்ட்ரவர்சினா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எங்கேயோ போறது கூட உனக்கு வந்து விழுந்துச்சு பாத்தியா? அப்படி இருக்கணும். சூப்பர்ரா. செம்ம ஜாலியார் போ என்ஜாய் பண்ணு.